அதாவது உலகத்திலேயே காதல் ரொம்ப இயற்கையானது. அது வந்து நேச்சுரலா ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிறதுனால வர்ற உணர்வு. இந்த மாதிரி என்ன சொல்றது? ஒரு ரொம்ப அண்மையில வந்த ஒரு சயின்டிஃபிக் கண்டுபிடிப்பெல்லாம் பேசுற ஒரே நாடு வந்து இந்தியா தான் நினைக்கிறேன். உலகத்துல வேற எங்கேயுமே என்னைக்கு மனித குலம் தோன்றுச்சோ, ஆண் பெண் என்ற பாலின உருவாச்சோ, அப்ப உருவான விஷயம் அது. அவ்வளவு பழசு. ஆனா அந்த பழைய விஷயத்தை நாம வந்து இன்னைக்கு இந்த இவ்வளவு முன்னேறின காலத்துல நாம உட்கார்ந்து இந்த இந்தியாங்கிற நாட்டுல தென்கோடியில உட்கார்ந்து இதை நம்ம சமூகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவல நிலையில இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாகவும் அவமானமாகவும் இருக்கு. முதல்ல கௌசல்யா தங்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்களை நான் வந்து வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒன்று, அவங்களோட என்ன சொல்றது, ஒரு மோசமான ஒரு கற்பனையை நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணி என்ன மாதிரியான ஒரு அநீதியை அவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த அநீதிக்கு எதிராக எழுந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் பின்வாங்காம போராடுறாங்க. ஸோ தங்கை கௌசல்யாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன் அதை வருத்தத்தோட சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை அனுபவித்த ஒருவர் கூட இந்த சமூகத்துல அடுத்து தன்னோட வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பீஸ்ஃபுல்லா அமைச்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் தானே இருக்கணும் இந்த சமூகத்துல. ஆனா அவங்க இந்த விஷயத்தை ரீலீவ் பண்றதுக்கான ஒரு ஒரு மோசமான வாய்ப்பை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல. இவங்க கௌசல்யா வந்து கவின் படுகொலை நடந்த இடத்துக்கு போனப்ப எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது நிஜமா. ஏன்னா என்னால அதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. நேர்ல அப்படி ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு தானே அதை அனுபவிச்ச ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு முறை ஆணவ படுகொலை நடக்கும் போதும் அந்த இடத்துக்கு போய் அதை மீண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இல்ல மீண்டும் அதை ரீலீவ் பண்ற ஒரு ஒரு வாய்ப்பை இந்த சமூகம் உருவாக்கி கொடுத்துருங்க. அவங்க ஒரு போராளியா இன்னைக்கு நிக்கிறாங்க அப்படின்னா கூட, பட் இது ஏன் அவங்க கோத்ரூ பண்ணணும், இது ஏன் பார்க்கணும், அமைதியா வாழ ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்கி கொடுக்கல இந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு நிஜமாவே இருக்கு. முதல்ல இந்த ரெண்டு பகுதியா நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சேன். ஒன்று வந்து இந்த சட்டம் ஏன் தேவை அப்படிங்கிறத சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஆனா எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே வந்து ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் இந்த சட்டம் ஏன் தேவை அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப குறைவான நேரம் இருக்கிறதுனால நான் வந்து என்னோட ரெண்டாவது பார்ட்டுக்கு போயிடலாம் நேரடியா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கேட்டு வந்து நம்ம போராடுறோம். ஆணவ படுகொலைக்கும் ஆணவ குற்றங்களுக்கும் எதிராக ஒரு தனிச்சட்டம் வேணும். ஏன் இந்த தனிச்சட்டத்தை உருவாக்குவதில் அரசுக்கு என்ன சிக்கல்? இது ஒரு சமூக நீதினு பிராண்ட் பண்ணிக்கிட்ட அரசு தானே. ஏன் இது ஒரு ஈஸியான விஷயம்தான். இது செஞ்சா அவங்களுக்கு நல்ல பேர் தான் கிடைச்சிருக்கும். இப்ப கடுமையான விமர்சனங்களை எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஏன் வந்து இது நடக்கல அப்படின்னா, இந்த சாதிய சமூகம் கொடுக்கிற அழுத்தம், இடைநிலை சாதிகள், அந்த சாதி வாக்குகள், இதெல்லாம் அவங்கள மிரட்டுது. அப்படின்னா நாம வந்து இத நிஜமாவே இதை சாத்தியப்படுத்த முடியுமா? இதை ஏன் வந்து திருப்பி திருப்பி நம்ம இந்த சட்டம் நிறைவேற்றுவது கொண்டு வருவது ரொம்ப எளிதான விஷயமா ஒரு சமூக நீதிக்கு அரசுக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இதுக்காக ஏன் போராட வேண்டிய நிலைக்கு அவங்க வச்சிருக்காங்க? அப்போ நாம அரசை மட்டும் இதுல குற்றவாளி ஆக்க முடியுமா? ஒரு சமூகம் வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை அரசின் மீது போகுது, இடைநிலை சாதிகள் போடுறாங்க. ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம்தான். ஆய்வுப்படியே வந்து திமுகவுக்கு அதிக தலித் வாக்குகள், 20% தமிழ்நாட்டில் தலித்துகள் இருக்காங்கன்னா அதிக அளவு வாக்குகள் வந்து திமுகவுக்கு தலித் வாக்குகள் தான் போகுது. நம்பிக்கையோட அவங்க வாக்களிக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள எப்படி வந்து ஏமாற்ற முடியுது இந்த அரசுனால? அப்ப எங்க வந்து அவங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சாதி வாக்குகளுக்கு. சாதியற்ற வாக்குகளை விடவும் சாதி வாக்குகள் அவங்களுக்கு ஒரு
பெரிய நிர்பந்தத்தையும் அழுத்தத்தையும் கொடுக்குது அப்படின்றது. இதுல வந்து இப்போ இந்த ஆணவ படுகொலைக்கான ஆணவ குற்றங்களுக்கான தனிச்சட்டம் அப்படின்னு நம்ம பேசும்போது இதே சினாரியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுல இருந்து இந்த ஒவ்வொரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கான சட்டங்களை கேட்டு காலந்தோறும் தலித் மக்கள் வந்து போராடிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நாம புரிஞ்சுக்கணும். 1950 கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம், பிசிஆர் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம், அந்த காலகட்டத்தில் பிசிஆர் ஆக்ட் வந்து இது கான்ஸ்டியூஷன் வந்துடுச்சு. பிசிஆர் ஆக்ட் வந்து ரொம்ப அது போதாமையா இருக்கு, வீக்கா இருக்கு. அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு அப்புறம் தலித் படுகொலைகள் பயங்கர மோசமா நடந்தேருது. நில உரிமை போராட்டங்கள் வந்து ரொம்ப தீவிரமா நடக்குது. தலித் பெண்கள் மீதான செக்ஷுவல் அசால்ட்ஸ் அண்ட் வயலன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமா நடக்குது, ரொம்ப உக்கிரமா இருக்கு. அப்போ அதை வந்து இந்த பிசிஆர் ஆக்ட்னால வந்து அட்ரஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி 1960களோட பிற்பகுதியில் ஆரம்பிச்சு 60களில் ஆரம்பிச்சு தலித் மூமெண்ட்ஸ், அம்பேத்கரைட் மூமெண்ட்ஸ் வந்து தொடர்ச்சியா நாடு முழுக்க, குறிப்பா யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, எங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு மாஸ் மர்டர்ஸ்லாம் நடந்தது இல்லை, கூட்டு படுகொலைகள் நடந்த மாநிலங்களில் வந்து தீவிரமான போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. ஸோ தலித் அமைப்புகள் வந்து 1970களோட பிற்பகுதியில் ஆரம்பிச்சு 80கள் வரைக்கும் ஒரு ஆர்கனைஸ்டு மொபிலைசேஷன் வந்து அங்க இந்த படுகொலைக்கு எதிராக சாத்தியப்படுத்துது. அப்பதான் இந்த ஒரு தனி சட்டம் வேணும், சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரான ஒரு தனி சட்டத்தை வந்து உருவாக்கணும். ஏன்னா இந்த சமூகத்துக்கு கிரைம்ஸுக்கும் அட்ராசிட்டிஸ்க்கும் வித்தியாசம் தெரியல. குற்றம்னா என்ன, வன்கொடுமைனா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து தெரியல. குற்றம்னா ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்டது, அது எனக்கு ஒரு பர்சனல் மோட்டிவ் இருக்கணும், நான் ஏதாவது அதுல பாதிக்கப்பட்டிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு தனிநபர் குற்றம், ஐபிசியில் வரும் அது. ஆனா நான் சம்பந்தமே படலை, என்னோட எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டினா இருக்கு. என்னோட பிறப்பு, நான் எந்த சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையா இருக்கு. எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா என்ன ஒருத்தர் கொலை செய்ய முடியும், என்ன ஒருத்தர் ரேப் பண்ண முடியும், என்னோட நிலத்தை பறிச்சுக்க முடியும், என்னோட பொருட்களை உடைக்க முடியும். இதுக்கு எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இந்த குற்றத்தை எப்படி வகைப்படுத்துவது? அதுதான் வன்கொடுமை, அட்ராசிட்டிஸ் அப்படின்றத அந்த டைம்ல தான் வந்து அது உருவாகுதே. இது ஒரு சமூக குற்றம். ஸோ இந்த இண்டிவிஜுவல் கிரைம்ஸ்க்கும் சோஷியல் கிரைம்ஸ்க்குமான டிஃபரன்சஸ் வந்து இப்போ கூட இந்த சமூகத்துக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த காலத்தில் இது ரொம்ப சவாலாக இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் வந்து SC/ST ஆக்டோட தேவை இன்னும் தீவிரமாக வந்து நேரடியாக சாதிய படுகொலைகளை அட்ரஸ் பண்ணுற ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் 1989 வந்து SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் வந்துருச்சு. இப்போ 89ல் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம 2025ல் இருக்கோம். இந்தியா முழுக்க அவ்வளவு சாதிய வன்கொடுமைகள் நடக்குது. தமிழ்நாடு அதுல முன்னணியில இருக்கு. ஆய்வுப்படி சொல்றேன் நான். சாதிய வன்கொடுமைகள், ஹானர் கில்லிங், சாதி ரீதியா எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுல தமிழ்நாடு வந்து முன்னணியில தான் இருக்கு. ஆனா அந்த அதிக அளவு ஒரு 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 100% நடக்கிற வன்கொடுமைகள்ல ரிப்போர்ட் ஆகிறது எவ்வளோ? எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுறது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுறது, இது வந்து 50% அப்படியே குறையுது. நீங்க நடக்கிறதுக்கு கணக்கே கிடையாது. எல்லாருமே வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை மட்டும்தான் வச்சு நம்ம பேசுறோம். இப்போ கதிர் தோழர் வந்து 10 ஆண்டுகளில் 80 ஆணவ கொலைகள் அப்படின்னா அது ரிப்போர்ட் ஆனது. ரிப்போர்ட் ஆகாம எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. நீங்க கிராமப்புறங்கள்ல ஈஸியா ஒருத்தரை ஒரு பொண்ணை கழுத்தெடுத்து கொண்டு போட்டு ஒரு பையனை கொலை செஞ்சுட்டு நீங்க ஒரு கோயில் கட்டி விட்டுருவாங்க. அது இந்த சமூகத்துல ரொம்ப யதார்த்தமான விஷயமா தான் இருந்தது. இன்னைக்கும் இருக்கு. நான் என்னோட ஃபீல்ட் ரிப்போர்ட்ல உசிலம்பட்டி சைடெல்லாம் நான் வந்து ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க, ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. இது ஒரு கோயில் இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்கும்,
என்னது இது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ நடந்தது. நான் ஒன்றும் ஏதோ சிறு தெய்வங்கள் உருவான காலத்தை எல்லாம் நான் சொல்லலை. என்னோட கலைப்பணியில் நான் நிறைய கிராமப்புறங்களுக்கு பயணம் செஞ்சப்போ நான் யாருன்னு தெரியாது. இப்போ கதிர் தோழர் சொன்னார்ல, அந்த மாதிரி தான். நிஜமா தெரியாது. அவங்க உண்மையிலேயே நான் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னே தெரியாமலே நான் வந்து ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருப்போம். அவங்க படுற கஷ்டத்தை பற்றி எழுதுறதுக்கு நான் போயிருந்திருப்பேன். அப்போ அவங்களோட பேச்சு வழக்கில் அவங்க திருவிழால எல்லாம் நான் உட்காந்துருந்துருக்கேன். இது நடந்தது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இது கரும்பு காட்டில் இப்படி ஒரு கொலையை நாங்கள் பண்ணியிருக்கோம். பொண்ணு வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணதில்ல, ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அப்போ இது எதுவுமே வந்து பதிவு செய்யப்படுறதில்ல. இதில் 50% அன்ரிப்போர்ட்டட் அண்டர் ரிப்போர்ட்டட் வந்து அவ்வளோ எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அதில் இருந்து நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது இன்னும் 50% கம்மியாயிருக்கு. ஸோ SC/ST ஆக்டில் லேட்டஸ்ட் டேட்டா படி SC/ST ஆக்டில் பதிவாகிற கன்விக்ஷன் நடக்கிறது வந்து வெறும் 14% தான். பிலோ 5. NCRB லேட்டஸ்ட் டேட்டா படி அது 14%, வெறும் 5% தான். இப்போ 3%. 14 நேஷனல் லெவலில் 14%. ஸ்டேட் வைஸ் வந்து இன்னும் கம்மியாக தான் ஆகுது. அது இந்த போராட்டம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே வந்துருச்சு. 1900 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சட்டம் யாருக்காவது தெரியுமா? மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட், அபாலிஷன் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட். தொடர்ச்சியா தலித் சுதந்திர இந்தியாவில் தொடர்ச்சியா தலித் மூவ்மெண்ட்ஸ் வந்து கையால் மலமல்லும் இழிவை ஒழிப்பதற்காக தொடர்ச்சியான போராட்டங்களை நம்ம கற்பனையே பண்ண முடியாது. அந்த மக்களே நடத்தின போராட்டம் அது. நம்மளோட பொதுவான அமைப்புகள் அந்த மாதிரிலாம் இல்லை. வெறுமனே அம்பேத்கரிய மூமெண்ட்டுகள், துப்புரவு பணியாளர்கள் மட்டுமே முன்னெடுத்த போராட்டம் அது. அதோட விளைவா 1993 அந்த சட்டம் வந்தது. 2013 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தது. ஆனா அதோட கன்விக்ஷன் ரேட் வந்து 0%. இது வரைக்கும் அந்த 93 சட்டத்தின்படி ஒரே ஒருவர் கூட தண்டனை பெறல. அந்த சட்டத்தின்படி ஒருவேளை இந்த சட்டங்கள்லாம் ப்ராப்பர் எக்ஸிகியூஷன்ல இருந்திருந்தா, இந்த சட்டத்தோட வழிமுறைகளும், இந்த 2 சட்டங்கள் இருக்குல்ல, 2 சட்டங்களுமே ரொம்ப முக்கியமான சட்டங்கள். இந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு சட்டம். இன்னைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து தங்களோட வாழ்வு உரிமைக்காகவும் தங்கள் மேல் சுமத்தப்பட்ட இழிவுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம யாருக்குமே தெரியாது. சட்டம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அவங்களுக்கு. ஆனா இது வரைக்கும் அந்த சட்டத்தின்படி தினமும் நாம பாக்குறோம். நம்ம வந்து மலக்குழி மரணங்கள் அதிக அளவு நடக்கிற மாநிலங்கள்ல ஒன்னா தமிழ்நாடு இருக்கு. ஆனாலும் கன்விக்ஷன் இங்க இல்ல. ஒரு வழக்கு கூட முதலிடம். தமிழ்நாடு வந்து நம்பர் 1 மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத்ஸ்ல வந்து. இல்ல காம்பன்சேஷன் 10 லட்சம் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, சட்டம் இருக்கு, ஆனா அந்த சட்டத்தை நாம யாருமே இங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. இந்த அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், நீதித்துறையா இருக்கட்டும், சட்டத்தை யாரு மீறவங்க யாரா இருக்காங்கன்னா, சட்டத்தை காக்க வேண்டியவங்க தான் இந்த சட்டத்தை மீறிக்கிட்டே இருக்காங்க. அல்டிமேட்டா அது எங்க வந்து நிக்குது அப்படின்னா, இந்த சமூகத்து மேலதான் நம்ம அந்த பழிய போட வேண்டியிருக்கு. இந்த சமூகம் கொடுக்குற அழுத்தம். காவல் நிலையங்கள் வந்து ஒரு காப் பஞ்சாயத்தோட மறு உருவமா இருக்காங்க. ஒரு ஊர் பஞ்சாயத்து உட்கார்ந்து ஆதிக்க சாதிகள் பஞ்சாயத்தை நடத்துவாங்கல்ல, அதோட மறு உருவமா இருக்கு. நீங்க சிட்டியில வேணா வேற மாதிரி இருக்கலாம், நீங்க கிராமப்புறங்கள் சைடெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வேற மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி ஒரு ஆலமரத்தடியில உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பேசுவாங்களோ அதையே நீங்க வந்து காவல் நிலையத்துல பண்ணுவாங்க. இப்பயும் பண்றாங்க. நீங்க வந்து சாதி மாறி காதலித்த இணையர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாம, எந்த பாதுகாப்பும் இல்லாம, ரொம்ப உண்மையில ரொம்ப பதட்டமாவும் பரிதாபமாவும் இருக்கு. சில வீடியோல நான் கௌசல்யா கூட ரீசெண்டா ஒரு நாகப்பட்டினம் இணையர்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட அக்கா வந்து நீதிபதி.
கௌசல்யாட்ட கேட்டேன், இது இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன்னா நமக்கு ரீல்ஸ் எல்லாம் நமக்கு எப்பயாவது தானே வருது. இந்த மாதிரி அதை பார்க்கும்போது எனக்கு பதட்டமா இருந்தது. அவங்களோட பரிதவிப்பு, அவங்களோட அலைக்கழிப்பு இருக்குல்ல, எங்க ப்ரொடெக்ஷன் தேடி போடுறதுன்னு தெரியல. ஒரு அமைப்பு இல்லை, ஒரு இடம் இல்லை அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கேட்கறதுக்கு. ஸோ இப்போ இதுதான் நடக்குது. இப்போ நாம எங்க இதை வந்து எங்க அட்ரஸ் பண்றது? ஒரு மக்கள் வந்து, பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து போராடி சட்டம் தான் வாங்க முடியும். சட்டம் தான் வாங்கிடுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க. அதுக்காக இந்த சுதந்திர இந்தியாவில் வாழ்க்கை முழுசும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தங்களோட பாதுகாப்பை என்ஷூர் பண்றதுக்காக சட்டம் கேட்டு போராடியே இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, 75 வருஷம் ஆயிடுச்சு. இப்பயும் நாம ஒரு சட்டத்துக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்க வேலை செய்யணும்? நான் இப்போ இதை வந்து உண்மையிலே நான் நிறைய இடங்கள்ல நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நாம வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு வேலை செய்ய வேண்டிய இடம். இப்போ இந்த நிறைய ஆரம்பத்துல பேசினவங்க சிலர் சொன்னாங்க, இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் இந்த சமூகத்துக்கு பிரச்சனையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த சாதி திருமணங்கள் தானே, எண்டோகேமி சிஸ்டம் அப்படிங்கிறது. அந்த எண்டோகேமி சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? 95% வந்து இந்தியாவில் சாதி திருமணங்கள் தான் நடக்குது, அரேஞ்சு மேரேஜஸ் தான் நடக்குது. அது சாதி திருமணம் தான் அது. இப்போ இப்போ 1960களில் வந்து கருப்பினத்தவர்களுக்கும் வெள்ளை மக்களுக்குமான அந்த திருமண இது வந்து வெறும் 5% இருந்தது. அக்செப்டன்ஸே இல்லை அப்போ, 0 அக்செப்டன்ஸ் அப்போ. ஆனா இன்னைக்கு நீங்க மேற்கத்திய நாடுகள்ல, அமெரிக்கால, ஐரோப்பாவில் நீங்க இன்னைக்கு அந்த அக்செப்டன்ஸ் அதை நார்மலா பாக்குறது இருக்குல்ல, 95%. அவங்க 2 ரேஸ், அவங்க இனத்தவர்கள், 2 இனத்தவர்கள். ஆனா இங்க இருக்கிற 6000 சாதிகளும் தங்களை வேற வேற இனம்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில் மொத்தம் 5 மரபணு ஆய்வுப்படி 5 இனம் இருக்கு. இங்க வந்து ஒரு வன்னியர், ஒரு கவுண்டரு, ஒரு பறையர், பல்லர், இவங்க எல்லாம் வேற வேற இனம்னு நினைக்கிறாங்க. இது சயின்டிபிக்கா எவ்வளவு பெரிய தப்பு இது. அப்ப ரேஸ்னா என்ன? நீங்க யார வேணாலும் நீங்க நிறுத்திக்கலுங்க. சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து தான் ஒரு இனம், நான் தனி இனம்னு நினைக்கிறான். அப்ப இனம்னா என்னன்னே அவனுக்கு தெரியல. வேற வேற இனத்தை, கருப்பர் வெள்ளையர் மாதிரி நம்மளும் வேற வேற இனம். நாங்க வந்து ஆண்ட பரம்பரையில இருந்து வர்றோம், நீங்க அடிமை வம்சத்துல இருந்து வர்றீங்க, அதனால நாங்க வேற இனம், நீ வேற இனம். அப்படின்னா அந்த இனம் பத்தின புரிதலை நீங்க இளைய தலைமுறைக்கு, மாணவர்களுக்கு எப்படி ஏற்படுத்துறது? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம், நம்ம செய்யக்கூடிய விஷயம் தானே. இப்ப கீழடியில வந்து நமக்கு வந்து, நான் கீழடியில போறோம், நம்ம நாகரிகம் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி, அப்ப நம்ம வந்து மதமற்ற சமூகமா இருந்தோம், எந்த கடவுள் வழிபாடு எதுக்கு அதுக்கான தடயமே இல்லைன்னு சொல்றோம்ல. அப்ப நம்ம சாதியற்ற சமூகமா இருந்திருக்கோம்ல. அப்போ மதத்துல இருந்தான சாதி வந்தது. அப்ப சாதியற்ற சமூகமா இருந்திருக்கோம் அப்படின்னா அதை வந்து மாணவர்கள் கிட்ட ஒரு எஜுகேஷனுக்கான டூலா நம்ம ஏன் எடுத்துட்டு போல? காஸ்ட் வந்து அடல்ட்ஸோட பிரச்சனை கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். நாம இங்க உட்காந்து கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கோம். ஜாதிங்கிறது வந்து உண்மையிலேயே இந்தியால குழந்தைங்களோட பிரச்சனையா இருக்கு. நான் வந்து பள்ளிகள்ல பேசின, கலந்தாய்வு பண்ண, சந்தித்த மாணவர்கள் கிட்ட கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு துல்லியமா தெரியுது சாதி என்னன்னு. தான் யாருங்கிற அந்த ப்ரைடு தெரியுது, தான் யாருங்கிற அந்த ஆப்ரேஷன் தெரியுது, ஒடுக்குமுறை தெரியுது. அவங்களுக்கு நாம இங்க உட்காந்து கூட்டம் போட்டுட்டு இருக்கோம், அவங்கள யார் அட்ரஸ் பண்ணுவாங்க? அவங்க தானே வளர்ந்து நாளைக்கு ஒரு சமூகமா கட்டமைறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஊட்டப்பட்ட விஷ விதையை, அந்த நச்சை நீக்குவது எப்படி? அதுக்கு எங்க வேலை செய்யறது? இப்போ இன்னைக்கு வந்து மேட்ரிமோனி வெப்சைட்ஸ், நான் ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு இருக்கேன். கல்லர் மேட்ரிமோனி, வன்னியர் மேட்ரிமோனி, இன்னைக்கு லேட்டஸ்டா ஆதி திராவிடர் மேட்ரிமோனி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வீடுல நீங்க வந்து இப்போ குழந்தைங்களுக்கு தெரியாதுன்றோம். இன்னைக்கு வந்து டிவியில நகர்ப்புறங்கள்ல கூட குழந்தைங்க சாதி தெரியாம வளர்ந்துருவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பேரை எப்படி நார்மலைஸ் பண்றாங்க? அப்ப அந்த குழந்தை கேட்குமா இல்லையா, அம்மா இது நம்ம சாதி மேட்ரிமோனி தானேன்னு கேட்குமா இல்லையா? அது ஏன் நம்மளை பாதிக்க மாட்டேங்குது? சாதியை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் ரொம்ப நார்மலைஸ்டா வச்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப யதார்த்தமா, இயல்பான விஷயமா. நீங்க இப்படி ஒரு விளம்பரத்தை நீங்க
மேற்கத்திய நாட்டில் போட முடியாது. கருப்பர் மேட்ரிமோனி வாய்ப்பே இல்லை. யூகேல வந்து ஆன்டிகாஸ்ட் லா கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணப்போ இந்த ஷாடி.comல குறிப்பிட்ட அதாவது என்ன சொல்றது, இது காட்டும்ல, வெப்சைட் ஆப்ஷன்ஸ் காட்டும்ல மேட்ரிமோனி. அப்ப தலித்ஸை காட்டலைங்கிறது ஒரு மேஜர் இதுவா எடுத்துதான் அந்த ஆன்டிகாஸ்ட் லா கொண்டு வரவே ட்ரை பண்ணாங்க. முயற்சிகள் நடந்தது. அதை இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க, சாதியவாதிகள் அங்கேயும். ஆனா இங்க வந்து நம்ம எல்லாத்துலயும் இப்ப பள்ளிகள்ல சாதி பேர் இருக்கக்கூடாது, அழிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப இந்த எப்படி சாதி வந்து தன்னை தகவமைச்சுக்கிட்டு ஒரு நவீன மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி வருது நம்ம வீட்டு. எனக்கு அந்த டிவியில ஃபர்ஸ்ட் அந்த ஆடை பார்க்கும்போது நிஜமாவே என்ன பெரிய கிளர்ச்சி வரும், எல்லாரும் இதை எதிர்த்து பேசுவாங்கன்னு நினைச்சேன். அந்த ஆடை வந்து ரொம்ப அந்த விளம்பரத்தை ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப ஸ்மார்ட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை சொந்த தோட்டத்து வாசம் வீட்டுக்குள்ளேயே வீசுது. இது எல்லாமே வந்து அவங்களோட குல தொழிலை குறிக்கிற ஒரு இதுவா இருக்கும். அப்ப திருப்பி திருப்பி சாதி வந்து மீண்டும் மீண்டும் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டே இருக்கு இந்த சமூகத்துல. அப்ப இந்த சமூகத்துக்கு வந்து ஒவ்வொரு தலைமுறையும் சாதி ஊட்டப்பட்டு தான் வளர்த்தெடுக்கப்படுது. அப்படின்னா நாம வெறுமனே இங்கே உட்காந்து நம்ம சட்டங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறது மட்டும் போதுமா? போராடணும், சட்டங்கள் வேணுங்கிறதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து கிடையாது நிஜமா. ஆனா இருக்கிற சட்டங்களே எக்ஸிகியூஷன் பண்ணப்படலை சரியா. அப்படின்னும் போது நாம இந்த சமூகத்தை நேர் செய்யறதுக்கு சில வேலைகள் முன்னெடுப்பு பண்ணோம்ல. இங்க எல்லா முற்போக்கு அமைப்புகளோட ரெப்ரசன்டேஷனும் இருக்கு. இங்க எல்லா அமைப்பை சேர்ந்த தோழர்களும் இங்க இருக்காங்க. நாம அங்க வேலை செய்யணும். எங்க வேலை செய்யணும்? மக்கள் மத்தியில வேலை செய்யணும். கிராமப்புறங்களுக்கு போய் அமைப்பு கட்டணும். அந்த தேவை வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருக்கு. படிச்சுட்டோம், நல்ல 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 நம்ம பாக்குறதுக்கு மாடர்னா இருக்கும், சிந்தனை மாடர்னைஸ் ஆகல. பழங்குடி தொல்குடி சமூகங்கள்லாம் ரொம்ப நாகரிகமா இருந்தாங்க நம்மளை கம்பேர் பண்ணும்போது. இன்னைக்குமே நீங்க மலையில ரொம்ப ரொம்ப தூரமா தள்ளி ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்ல இருக்கிற பழங்குடிகள் அவங்களோட திருமண முறையை கேட்டா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணுவாங்க. நமக்கு செட் ஆகுதா இந்த இணை நமக்கு செட் ஆகுதா, கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொல்குடி சமூகங்கள் பழங்குடி சமூகங்கள் இன்னும் காட்டுக்குள்ள வசிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம படிச்ச இவ்வளோ நவீனத்தையும் நம்ம வாங்கிக்கிட்ட ஒரு சமூகம் கேட்க முடியல நிஜமாவே. அந்த ஃபேஸ்புக்லையும் இவங்க போடுற கமெண்ட், இப்போ இந்த வீடியோலாம் வந்துச்சுன்னா இவங்க கீழே போடுற கமெண்ட் எல்லாம் வந்து நாம என்ன எவ்வளவு கேவலமான மோசமான பிற்போக்கான சமூகத்துல வாழ்றோங்கிறதுக்கான உதாரணம் அதுதான். அவ்வளோ மோசமான கெட்ட வார்த்தைகளோட அந்த கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும். இங்க இருந்துதான் வன்கொடுமைகள் குற்றங்கள் நடக்குது. அப்படின்னும் போது இந்த மக்கள் மத்தியில சாதி ஒழிப்பு, நம்ம வந்து சாதி எதிர்ப்புக்கு வேலை செய்யறோம். லைக் ஒரு குற்றம் நடக்கும், அந்த குற்றத்துக்கு எதிராக நம்ம வந்து அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீதிங்கிறது வேற, சட்ட அமலாக்கம்ங்கிறது வேற. ஜஸ்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லா. நீதிங்கிறது ஒருத்தரை சாக அனுமதிச்சிட்டோம்னா அங்க நீதி செத்து போச்சு, முடிச்சிட்டேன். நீதி அங்க செத்து போச்சு நிஜமா. இப்ப கவினுக்கு நீதி வேணும் அப்படின்னா கவினுக்கான நீதி என்னவா இருக்கும் அப்படின்னா, கவின் மாதிரி ஒருத்தர் செத்து போகாம இருக்கணும். அது ஒண்ணுதான் கவினுக்கான நீதி. மற்றபடி இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது கூட கவினுக்கான நீதியா நான் பார்க்கல. அப்ப நீதிங்கிறத வந்து நம்ம நிலை நிறுத்தணும் அப்படின்னா நாம வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறத இந்த இருக்க எல்லா தோழர்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிட்டு என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி.